exerciseல the standard deviation of a mean of a data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient of variations. ஸோ நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 6.5, மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 12.5. என்ன கேட்டிருக்காங்க? கோவேரியன்ஸ் சி டாட் வி. ஸோ கோவேரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா கோவேரியன்ஸான ஃபார்முலா வேணும். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் கோவேரியன்ஸ் ஃபார்முலா. இப்போது என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் சிம்பிள் 6.5 12.5 டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்டுலேயுமே ஒரு டாட் தான் இருக்குது. அதனால் 10ஆல் மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறப்ப டெசிமல் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 30 by 2 5s are 10, 5 5s are 25, 13 by 25, 1 5s are 1 into 25 25, 4 into 25 100. Next 40 and 12, 52 the answer, 52%. So covariance என்னது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 52%. ஸோ சிம்பிள் இதே மாதிரி தான் பண்ணணும். ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணாலே ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதுக்கு முன்னாடி சிக்மா அண்ட் எக்ஸ் பார் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கொடுத்துருக்காங்க, கோவேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பார் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் என்னது? கோவேரியன்ஸ் ஃபார்முலா வந்து சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ இதில் அன்னோன் பார்த்தோன்னா வேரியபிள் பார்த்தா 1 2 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ இதில் 2 வேரியபிள்ஸ் அவங்க கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை கேட்பாங்க. இங்கே கோவேரியன்ஸ் கேட்டாங்க, இங்கே வந்து எக்ஸ் பார் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் எத்தனை? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.2, இது வந்து 25.6. ஓகே. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது எப்போயுமே லெஃப்ட் சைடில் கொண்டு போயிருமோ, அதாவது தனியாக செப்பரேட்டாக இருக்கணும். எக்ஸ் பார் என்ன செய்தோம்? லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறோம். இந்த 25.6 இங்கே கொண்டு வரோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 டிவைடட் பை 25.6 இன்ட்டு 100%. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நியூமரேட்டர் டாட் ஒரு டெசிமல் கட்டு தான் டாட் இருக்குது. ஸோ இதை நார்மல் நம்பரை மாற்றுறதுக்கு நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டாட் ரிமூவ் ஆகிடும் இன்ட்டு 100%. இப்போ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்னா நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 6 4s are 24, 4 4s are 16. இது வந்து 3 டேபிளில் டிவைட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். தென் அகைன் இது என்ன பண்ணலாம்? 300 மல்டிப்ளை பண்ணலாம். 300% by 64. ஓகேவா? இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 300 by 64. 30ல் 64 வராது, இதில் தான் வரும். 5 6 are 30, 300 வரும். ஆனால் 4 இருக்கனால அதை விட அதிகமாக வரும். அப்போ 4 டைம்ஸ் தான் செக் பண்ண முடியும். இப்போ 4 into 4 16, 4 6 are 24 25, 256. ஸோ ரிமைனிங் என்ன வரும்? 4 9, இங்கே வந்து 9 வரும், இங்கே 10 வந்திருக்கும். 4 இப்போ 414 இருக்குது. ஸோ 440 அப்படின்றது எந்த டேபிளில் வரும்? 64. ஸோ 6 டைம்ஸ் தான் கரெக்டாக வருது. ஸோ 46 போட்டோன்னா 4 3 84. இதை சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? இங்கே 6 10 இருக்கும், 6 வரும், 13 அப்படின்னா 5 வரும், 56. தென் 560. ஸோ டாட் வச்சுட்டு ஸோ திருப்பி என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 0 சேர்த்தாச்சு. இப்போ 64 அகெயின் வேறு என்ன டேபிளில் வரும்னு செக் பண்ணுறோம். 64 9 டேபிள் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட் 8 செக் பண்ணலாம். 8 4s are 24, 6 8s are 48, 50. ஓகே, இதுதான் கரெக்ட், இதுக்கு மேலே வர முடியாது. ஸோ 48 504. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 46.8%. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா மீன் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், அதாவது எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, சிவி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கேட்டிருக்காங்க. ஸோ இது சேம் ப்ராசஸ் தான். சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ என்ன பண்ணுறோம்? நமக்கு சிக்மா மட்டும் தான் வேணும். ஸோ சிவி இன்ட்டு எக்ஸ் பார் பை 100. இதை இந்த சைடு கொண்டு போய்ட்டோம், இதை இந்த சைடு டினாமினேட்டர் கொண்டு போய்ட்டோம். நியூமரேட்டர் போயிடுது எக்ஸ் பார், 100 வந்து டினாமினேட்டர் போயிடுச்சு. சிவினா என்னது? கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் என்னது? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 15 into 48 divided by 100.
இது எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? 15 டேபிள் 5 டேபிள் டிவைட் பண்ணலாமா? சரி, நாட் நெசசரி. எப்பவுமே 0 வர நம்பர்ஸ் இருந்தால் டிவைட் பண்ணாதீங்க, மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 40 80 15 மல்டிப்ளை பண்ணுறோம். 5 8s are 40, 4 5s are 20, 24, 4 0 12, 7 20. ஸோ 720 டிவைட் பை 100 அப்படின்னா 7.20. ஸோ இதுதான் சிக்மாவோட வேல்யூ. ஸோ 7.2. ஏன்னா இது லாஸ்ட்டில் இருக்க டெசிமலில் இருக்க ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, அதனால் நம்ம ஜீரோவை கட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். n x bar x squared calculate the coefficient of variance. ஸோ கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போ இதில் நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் பார் இருக்குது, சிக்மா இல்லை. அப்போ சிக்மாவுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ரூட் ஆஃப் சிக்மா xi ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா xi பை n த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார். ரெண்டுமே ஒன்று தான், அதாவது எக்ஸ் பாரும் சிக்மா xi பை n ரெண்டுமே சேம் ஆன்சர். அதனால் நம்ம எக்ஸ் பார்ன்றதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா கிவன் டேட்டா எக்ஸ் பார் கொடுத்ததுனால. இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா சிக்மா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது n கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். கோவேரியன்ஸில் சிக்மா இருக்குது, ஆனால் ஆன்சர் கொஸ்டினில் நமக்கு சிக்மான்ற வேல்யூவே டேட்டா கொடுக்கல. அப்போ சிக்மா நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிக்மாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், தெரிஞ்ச ஃபார்முலா அங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேட்டாஸில் ஃபுல்லும் நம்ம தெரிஞ்சதை ஃபுல்லும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தெரியாத டேட்டா கிடச்சிடும். சிக்மா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்னது 765, n என்னது 5, எக்ஸ் பாரோட வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 6 ஸ்கொயர் பண்ணுறோம். சிக்மா ஈக்குவல் டு 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 1 5s are 5, ரிமைனிங் 2, 5 5s are 25, 3 5s are 15, 153 minus 6 6 are 36. ஸோ 153லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 7 1 1. ஸோ ரூட் ஆஃப் 117. இதுதான் சிக்மா வேல்யூ. நம்ம இப்போ கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் 117 டிவைட் பை எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது 6 இன்ட்டு 100. ஸோ ரூட் 17ஓட வேல்யூ என்னென்னா 10. ஸோ சிக்மாவோட வேல்யூ அதாவது 117 நம்ம லாங் டிவிஷன் எடுத்தோம் அப்படின்னா 10.816 வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ணோம், 10.816 6ஆல் டிவைட் பண்ணும்போது 1 6 are 6, ரிமைனிங் 4 8 8 6 are 48, 0 16 2 8 4 6 are 24, 48 0 16 எத்தனை 6 இருக்குது அப்படின்னா 2 6 தான் இருக்குது. தென் ரிமைனிங் 4 40 4 8 are something. ஸோ போதும் நமக்கு இந்த டெசிமல் வரைக்குமே இன்ட்டு 100. ஸோ டாட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து 0 வைக்கிறேன், அதுக்கப்புறம் 3 நம்பர் தள்ளி டாட் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ 180.2 இதுதான் இதோட ஆன்சர் கோவேரியன்ஸ்.